வெல்கம் அண்ட் வணக்கம். ஃபேட் டு ஃபிட்டு டே 7 இன்னையோடு இந்த ஏமாற்றி சாப்பிட்றது இந்த வாரத்தோடு முடிஞ்சுது. அதனால் காலையிலே பல் விளக்கிட்டு காஃபி பவுடர் இல்லைனாங்க. சரி போய் காஃபி பவுடர் போய் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வர காஃபி. இந்த வர காஃபி காலையில் குடிச்சு பழகணும். அப்போ தான் நம்ம ஜிம் போகும்போது குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி கடைசியாக அந்த சோளாபூரி சாப்பிட்டு ஆசையை தீர்த்துக்கும்னு சொல்லிட்டு சோளாபூரி சாப்பிட்றதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக வெங்காயமும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடித்து விட்டு தூங்காமல் எடிட்டிங் வேலை இருந்துச்சு, அதை மும்மரமாக உட்காந்து எடிட்டிங் வேலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது இன்ஸ்டாகிராமில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், எல்லோரும் என்னை வெயிட் லாஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதை நான் கலந்து ரெண்டையும் சேர்த்து பண்ண போகிறேன். ரிசல்ட்டை வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ காட்டுனே இந்த பாலாடை இதில் எது இருந்துச்சுன்னா நேற்று வாங்கின அந்த 1/2 லிட்டர் பேக்கெட்டில் இருந்தது. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, லெக் பீஸு, அப்புறம் பெப்பர் சிக்கனு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்ல மேகமூட்டம். சரி இந்த மேகமூட்டத்தை ரசித்து கொண்டே ஒரு டீ குடித்தால் நல்லாயிருக்கும் என்று ஏலக்காய் அதிமதுரம்லாம் போட்டு ஒரு நல்ல டீ குடிக்கிறதுக்கு இதமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் 2 தோசையை சாப்பிட்டு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தது. அது என்னென்று பார்த்தால் என் பொண்டாட்டி ஊருக்கு போகிறாள். இதை விட சந்தோஷம் எது இருக்காது. ஆனால் துக்கமான செய்தி என்னென்னா 9 மணிக்கு புக் பண்ண பஸ்ஸு 11 மணிக்கு தான் வந்துச்சு. ரொம்ப கேவலமான A1 சர்வீஸு.